Hey hello guys, welcome back to my channel. So இன்னைக்கான கண்டென்ட் என்னென்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா பிகாஸ் நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணுறது கரெக்டுன்னு தோணுச்சு. ஆல் யங் ஜென்ரேஷன்ஸ் தூங்குறோமா இல்லை தூங்குறாங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஐ see memes and jokes out of it. தூக்கத்தை பற்றி கேட்டால் ஐ எம் பேட்மேன்ன்றாங்க. ஸோ நான் இந்த கண்டென்ட் சூஸ் பண்ணேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் மட்டும்தான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், தூக்கத்தை பற்றி பேசணுன்னாலே எனக்கு பர்சனலாக வந்து மைண்டுக்கு வர்றது ரஷ்யன் எக்ஸ்பெரிமெண்ட். ரஷ்யன் எக்ஸ்பெரிமெண்ட்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதுங்க. ப்ளீஸ் வாட்ச் த என்டையர் வீடியோ. இட்ஸ் கோனா பி சீரியஸ். எங்கேயும் ஜோக்ஸ் எல்லாம் வராது. bear with me for few minutes. ஓகே, இது வந்து ஒரு ரஷ்யன் கண்ட்ரியில் வந்து ஆன விஷயம். 5 மெம்பர்ஸ் வந்து கேப்டிவில் இருந்தாங்க. கேப்டிவ்னா அவங்கள பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து வேறு கண்ட்ரியாகவும் இருக்கலாம். 1940s நடந்த விஷயம். World War II இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு 5 சோல்ஜர்ஸ் வந்து கேப்டிவேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கேப்டிவேட் பண்ணிட்டாங்க. இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த கண்ட்ரி நினச்சிச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அது வேறு எதுவும் இல்லை, ஒரு மெடிசன் எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். மெடிசன் வந்து அவங்கள வந்து தூங்க விடாமல் வார்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போர்லேயே வந்து தூங்காமல் ரெஸ்ட்டே எடுக்காமல் அந்த போர்லேயே இருந்து அந்த பேட்டில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூங்க போனாங்கன்னா அந்த யாராச்சும் வந்து கேப்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து தூங்காமையே ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் ஒன்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து வச்சுருந்தாங்க ரஷ்யன்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து மெடிசன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அனிமல் மேலே ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? பட் தே டிடன்ட் சூஸ் அனிமல்ஸ். ஸோ நான் சொன்னேன்ல முன்னாடியே ஒரு 5 மெம்பர்ஸ், அந்த 5 மெம்பர்ஸ் கேப்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அவங்க மேலே வந்து இந்த மெடிசனை வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ என்ன ஆச்சு நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இந்த 5 மெம்பர்ஸை வந்து ஒரு சேம்பருக்குள்ளே அடிச்சிட்டாங்க. ஒரு பைப் லைன் மாதிரி இருக்குங்க. அந்த சேம்பருக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு வென்டிலேஷனே இல்லாத ஒரு சேம்பர், காற்றே போகாத ஒரு சேம்பர். அதில் வந்து அவங்களுக்கான புக்ஸ், படிக்கிறதுக்கு புக்ஸ், பெட், படுக்கிறதுக்கு பெட்டு, ஃபுட், ஆல் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி ட்ரை ஃபுட், ஃப்ளோயிங் வாட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நான் அவங்களுக்கு வந்து ஒரு மெடிசன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன் த்ரூ அ ஃபார்ம் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸை வந்து சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு 30 days இல்லை 15 days வந்து சஸ்டெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம், யூ ஆர் செட் டு பி ஃப்ரீ அப்படின்ட்டு ஒரு வாக்கு, ஒரு பொய்யான வாக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸும் அந்த கேப்டிவ்ஸும் வந்து நம்பிட்டு ஓகே பரவாயில்ல நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 மெம்பரும் வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸை வந்து அந்த சேம்பருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை மானிட்டர் பண்ணணும் இல்லை, ஸோ வெளியேருந்து வந்து மானிட்டர் பண்ணணும் இல்லை. ஸோ அவங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோஃபோன், ஒரு மைக் ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு திக் கிளாஸ், ஸோ திக் கிளாஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஹோல் ஒன்று பண்ணிவிட்டு அந்த திக் கிளாஸ் வந்து அவங்கள வந்து பார்க்குறதுக்கு லைக் மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க தீஸ் டேஸ், அவர் த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு. The days passed. 1, 2, 3 days and they were all fine. அவங்க வந்து ஓகே, they were manageable. அவங்க வந்து ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா பேசிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு 4th day. ஸோ இதுலேருந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. 4th day என்ன ஆகுதுன்னா, they start telling about their traumatic experience. என்னென்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சோக கதையாக இருக்கட்டும், ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு விபரீதமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. யார்? இந்த 5 பேரும் அவங்கவுங்க பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி என் லைஃப்பில் இப்படி ஆச்சு, என் லைஃப்பில் அப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக ஒரு விஷயம் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. 4th day done. So the first experience was making them sad. So it's 5 days. 5 days ஸ்லோவாக அவங்க ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, they started complaining about themselves. ஏய் உன்னால தான் நான் இங்கே வந்தேன், உன்னால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு வாக்கிய தகராறு அந்த மாதிரி.
ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிக் குவாரல் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனையாக ஆகலை. பட் ஆனால் தே ஆர் பிளேமிங் தெம் செல்ஃப். நீ தான் பண்ண, நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம். ஓகே, ஸோ இதை வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த கிளாஸ் மூலமாக பார்த்துட்டு, ஓகே ப்ராப்ளி வந்து இந்த மெடிசன் தான் ஏதோ இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு, இட் இஸ் கிரியேட்டிங் சம் வாட் மைண்டை வந்து வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்கிங் வந்து அது. ஸோ இது வந்து 5th டேலே ஆச்சுங்க. ஆஃப்டர் 9 டேஸுங்க இதுதான் ஒரு கம்ப்ளீட் இம்பேக்ட்னு சொல்கிறது. அந்த ஃபஸ்ட்டு வந்தாங்களே சேம்பருக்குள்ளே அந்த பர்சன் வந்து கத்துறானாங்க. அந்த மாதிரி கத்துறானா அந்த மீதி இருக்காங்க 4 பேர். ஸோ அவங்க ஓடிட்டாங்களா. அங்கே ஓடிட்டு அந்த மைக்ரோஃபோன்ஸ் இல்லைங்க, தே ஸ்டார்டட் விஸ்பரிங் டெல்லிங், இவன் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான், ப்ளீஸ் யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க, இஸ் ஸ்க்ரீமிங் லைக் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு குசு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க, அவன் கத்திகிட்ருக்காங்க. அவன் எப்படி கத்திருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவன் கத்துறாங்க. அவனோட த்ரோட் வந்து ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகிடுச்சுனாங்க. இட் இஸ் ஸ்டோன் அப்பார்ட் அப்படின்ட்டு கிழிஞ்சிடுச்சுங்க. தொண்டை கிளியே கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க, தொண்டையே கிழிஞ்சிடுச்சுங்க. அந்த மாதிரி கத்துறானாங்க. லிட்ரலி வாஸ் ஸ்க்ரீமிங் லைக் ஹெல். ஸோ இப்போது இது ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அவனுக்கோ எஃபெக்ட் ஆகுது. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கத்தலை, அவன் தானாக எழுந்திரிச்சான், போய் அந்த ஷெல்ஃபில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கிழிச்சு தானாக மூஞ்சில் வந்து ஒட்ட வச்சுக்காங்க. இஸ் அப்நார்மல். அவன் வந்து அதை பண்ணிகிட்ருக்கானா பைத்தியக்கார மாதிரி. பட் இஸ் நாட் ஸ்க்ரீமிங். அவன் வந்து பைத்தியக்கார மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் கிழிச்சு ஒட்ட வச்சுருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுங்க. ஸோ ஆஃப்டர் 3 more days, இதான் கிளைமேக்ஸு. 3 more days, 14th day செக் பண்ணுறாங்க. தேர் இஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ். அண்ட் அந்த கிளாஸ் இருக்குங்களே அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. த ரிசர்ச்சர்ஸ் could not see and the microphones, they were not able to capture any audios. எந்த ஆடியோவும் அவங்க ஏதோ பேசுகிறதும் இல்லை, சைலண்ட்டாக இருக்குங்க, கம்ப்ளீட் சைலன்ஸ். மைக்ரோஃபோனால் ஆடியோ கேப்சர் பண்ண முடியல. கிளாஸ் வந்து மறைச்சிருக்காங்க. பின் ட்ராப் சைலன்ஸ், கம்ப்ளீட் சைலன்ஸ். ஓகே, ஸோ ரிசர்ச்சர்ஸ் இப்போ வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு வேளை செத்துருப்பாங்களோ, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஒரு ஆக்சிஜன் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த 5 பேருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 5 பேரும் அலைவ், உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க சாகலை. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, இந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து தே ஆர் நாட் கெட்டிங் எனி டேட்டா. அவங்களால பார்க்க முடியல, தே நாட் ஏபிள் டு கேப்சர் வாய்ஸ், எதுவும் பண்ண முடியல, அந்த ஆக்டிவிட்டீஸே பார்க்க முடியல. அப்போ வந்து என்னத்தை ரிசர்ச் பண்ணுவாங்க? ஸோ அதே நார்மல் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் 15th midnight என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இது வந்து சொல்லுங்க வந்து 14th day, 15th midnight என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம வந்து இந்த சேம்பரை ஒடிச்சிடலாம், அவங்கள போய் பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு. ஸோ லெட்ஸ் see how it goes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணி வச்ச அந்த ஸ்மோக், அந்த கேஸ் வந்து அந்த மெடிசன் கேஸ் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த சேம்பரில், அதெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு இன்டர்காம் மூலமாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் உள்ளே வந்துட்டுருக்கோம், நீங்கள் எங்களை வந்து தாக்க நினச்சா நான் உங்களை வந்து ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்பயும் நோ ரெஸ்பான்ஸ், ஒடிச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. போன ஒன்றே தான் தெரியுதுங்க, they were seeing literally demons. சத்தியமாக அவங்க உருவம் வந்து பேய் மாதிரியே இருக்குங்க. அந்த பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? ஃப்ரம் தேர் ஃபேஷியல் அப்பியரன்ஸ். பட் அவங்களோட பாடி கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ரியில் க்ளீனாக மென்ஷன் ஆகிருக்கு, தே ஹேவ் ரிப்ட் தேர் ஃப்ளெஷஸ். அவங்களோட ஸ்கின்னு, ஃப்ளெஷ்ஷு, அவங்க கறி, உடம்புல இருக்க கறி, உள்ள செஸ்ட்டில் இருக்க கறி எல்லாமே வந்து கிழிச்சு வெளியே எடுத்திருக்காங்க. 5 of them எல்லாருமே. அவங்களோட முகபாவனையும் அப்படி தான் இருக்குங்க. அண்டு உடம்புலலாம் வந்து ஃபுல் ஃப்ளெஷ் மார்க், தேவ் டேக்கன் அவுட் த ஃப்ளெஷஸ் அமாங் தெம் செல்ஃப். இன்னும் கூட சில வார்த்தைகள் இருக்குங்க, தே ஹவ் ஆல்சோ டேக்கன் தேர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, இன்டெஸ்டைன்லேருந்து ஏதோலேருந்து, லைக் தேர்ஸ் ஃபியூ ஆர்கன்ஸ் ரைட். அது வந்து தே ட்ரை டு டேக் இட் அவுட் ஆர் தேவ் டேக்கன் இட் அவுட்
ஸோ அது வந்து இட் இஸ் ரியலி லைக் மோர் தென் அன் அனிமல்ங்க. மோர் தென் அனிமல். இது வந்து ஒரு அனிமலோட ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இமேஜின் ஸ்லீப்பிங் வித்தவுட் ஸ்லீப் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 days. வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ இவங்களை வந்து ரஷ் பண்ணி லைக் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து they were not able to keep calm. அவங்க வந்து ஆனிமலை விட ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்க. they were not able to control them. அவங்களுக்கு சாதாரண மனுஷனுக்கு 1 time டோசேஜ் கொடுத்தா ஸ்லீப்பிங் பில் அவங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்துடும். ஆனால் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 times ஸ்லீப்பிங் பில் கொடுத்தோம் அவங்க சரியாகலைங்க. பட் அகெயின் they controlled and they lost. Not the researchers, but they lost themselves. அவங்க செத்துட்டாங்க. ஒரு 2 பேர் வந்து அலைவாக இருந்தாங்க. they gave 2 particular notes அந்த ரிசர்ச்சருக்கு. ஒருத்தன் வந்து tear me apart, rip me apart அப்படின்றான். அப்படின்னா என்னை இன்னும் ரிப் பண்ணு, என்னை சதையோடு இன்னும் கிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை. இமேஜின், அவன் மோர் தென் அனிமலுங்க. animals do not harm themselves. This is more than animal. It is so serious. இன்னொருத்த என்ன சொல்லியிருக்காங்க? just keep me awake. என்னை வெறும் தூங்காமல் இருக்க விடு. that is what his last words were. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க, ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் த ட்ரெண்ட் நான் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் டு யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Until then, see you guys. It's me AP. Bye bye.